வணக்கம் நண்பர்களே. இதோ நாம் பார்த்து கொண்டிருப்பது குழு குழு பகுதி, மலைகளின் அரசி, பசுமை போர்த்திய அற்புத மலை. ஆம், நீலகிரி மலையைத்தான் இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீலகிரியில் எங்கு என்று கேட்கிறீர்களா? நீலகிரி பொட்டானிக்கல் கார்டன். ஆம், இதுதான் அரசு தாவரவியல் பூங்காவாகும். இது ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே நிர்மாணிக்கப்பட்டது. அவ்வளவு பழமையான, இப்போதும் புதுமையாக காட்சியளிக்கும் ஒரு அற்புதமான பூங்காவாகும் இது தமிழக தோட்டக்கலை துறையினரால் பராமரிக்கப்படுகிறது. வண்ணமயமான பூக்களும் வசீகரிக்கும் புல் பொருத்திய ஆடையுமாய் இங்கே பசுமையாக அடர்ந்த காடுகளோடு முடிவெட்டி கொண்ட தாவரங்களும் மிருகங்களின் வடிவில் தன்னை வளர்த்து கொண்டிருக்கும் அழகு செடிகளும் அற்புதமாய் நம்மை வருக வருக என வரவேற்கின்றன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குதூகலித்து கொண்டாடும் ஓர் அற்புதமான இடம்தான் இந்த அரசு தாவரவியல் பூங்கா. ஆங்கிலேயர்கள் கோடை வெப்பத்தை தணிப்பதற்காக தமிழகத்தில் தேடி அலைந்த குழுகுழு நகரமாக கண்டெடுக்கப்பட்டது இந்த உதகமண்டலம் என்று அழைக்கப்படும் ஊட்டியாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் உயர்ந்த நகரமாக இது காணப்படுகிறது. ஆண்டுதோறும் சீசன் இங்கே களை கட்டுகிறது. ஆனாலும் மே மாதம் போலவே இங்கு ஆகஸ்ட் செப்டம்பரிலும் இரண்டாவது சீசன் அற்புதமாக விளங்குகிறது. அருமை நண்பர்களே, வாருங்கள், வந்து இதுபோல் பசுமையை வாரிச் செல்லுங்கள். மனதிற்கு இதமும் அமைதியும் சந்தோஷமும் கொள்ளை கொள்ளும் இன்பமும் நமக்குள் குடிகொண்டிருக்க வழி தேடிச் செல்லுங்கள். தொடர்ந்து வேலையாய், எப்போதும் அலைச்சலில், எப்போதும் மன உளைச்சலோடும் என்னடா வாழ்க்கை இது என்று அலுத்து கொள்ளும் சூழலில் எவ்வளவோ உழன்று கொண்டிருக்கிறோம் உலகில் நாம். அதையெல்லாம் மறந்து, அனைத்தையும் துறந்து, சந்தோஷத்தை மட்டுமே வாரிச் சுருட்டி நம் நெஞ்சுக்குள் புதைத்து வைக்கும் ஓர் அற்புத இடம்தான் இந்த உதகமண்டலம். எப்போதும் பயணங்கள் நம்மை புதுப்பிக்கச் செய்கின்றன. புது புது புத்தகங்களை வாசிக்கும் போதெல்லாம் நமக்குள் ஏற்படும் புத்தம்புது அனுபவங்களை இதுபோல் புது புது இடங்களும் நமக்கு வாரி வாரி கொடுக்கின்றன. ஓர் புத்தகத்தின் உண்மையான அனுபவத்தை சற்றும் குறையாமல், ஏன் அதற்கும் அதிகமாகவே இயற்கையாய் இணைந்து நமக்கு பூக்களாகவும் கனிகளாகவும் காய்களாகவும் வகை வகையான மரங்களாகவும் செடிகளாகவும் கொடிகளாகவும் உயர்ந்த மலைகளாகவும் ஓடிச் செல்லும் மேகங்களுக்கு சற்றே காலார இளைப்பார அமர்ந்து செல்லும் முகடுகளாகவும் விளங்குகிறது இந்த மலைப்பகுதி. அருமை நண்பர்களே, இந்த பசுமையை பார்க்கும் போதெல்லாம் நமக்குள் ஏனோ புத்துணர்ச்சி பிறக்கிறது. அத்தனை சந்தோஷம் ஆர்ப்பரித்து வருகிறது. இதோ இந்த பூங்காவில் இந்திய வரைபடத்தை தாவரங்களை கொண்டே அலங்கரித்திருக்கும் அற்புதமான காட்சியைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அழகாக அற்புதமாக இமயம் முதல் குமரி வரை அதற்கென்றே உரித்தான தாவரங்களை கொண்டு வடிவமைத்து காட்சிப்படுத்தியிருக்கும் அன்பு மிகவும் போற்றுதலுக்குரியது. வாழ்க்கையில் இப்படி கலை நயத்தை உருவாக்கியவர்களை நன்றியோடு போற்றுவோம். நன்றி கூர்ந்து அவர்களை வாழ்த்துவோம். இதோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் மரங்களாக இருந்து இப்போது கற்களாக மாறியிருக்கும் கல் மரத்தின் சிறு பிம்பத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது கல் தூண் அல்ல, மரமே கல்லாகிய தூண். இதைத்தான் ஃபாசில் என்று நாம் அழைக்கிறோம். அப்படி பழமையான தாவரங்கள் நிறைந்த
ஓர் அற்புதமான நகரம்தான் இந்த உதகமண்டலம். வாருங்கள் நண்பர்களே, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் உற்றார்களோடும் உறவினர்களோடும் ஒவ்வொரு முறை வரும்போதும் புது புது அனுபவங்களை பெற்று செல்லலாம். இந்த பாதைகள் ஒவ்வொரு நாளும் நமக்காக புதுப்பித்து கொண்டே இருக்கின்றன. புத்தம்புது ஆக்சனையும் புத்தம்புது மலர்களையும் புத்தம்புது போர்வைகளையும் நித்தம் நித்தம் சத்தமின்றி மாற்றிக்கொண்டே இருக்கிறது இந்த உதகமண்டலம். எப்போதெல்லாம் வாய்ப்பு கிட்டுமோ அப்போதெல்லாம் வந்து செல்வோம். நமக்குள் இருக்கும் அத்தனை குறைகளையும் கலந்து இங்கே சந்தோஷங்களை அள்ளிக்கொண்டு உள்ளத்தில் புது அமைதியையும் உடலுக்குள் புது புத்துணர்ச்சியும் பெற்றுக்கொண்டு நாம் நமது வாழ்வை மீண்டும் தொடங்க இல்லம் நோக்கி பயணிக்கலாம். அப்படி அற்புதமாக இருக்கும் உதகமண்டலத்தின் ஒரு பகுதியைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த காணொளியில் ஊட்டியின் முக்கியமான பகுதிகள் எது எது, அவற்றை எப்படியெல்லாம் ரசிக்கலாம், அங்கு எப்படியெல்லாம் செல்லலாம் என்ற விவரங்களோடும் வரலாற்று குறிப்புகளோடும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி நண்பர்களே. உங்கள் நித்யானந்தம். வணக்கம்.